ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலில் இருக்கின்ற இலங்கை மக்களுக்கான செய்தி. உங்களுக்கு தெரியும், இப்போ மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் எப்படியும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழல் காணப்படுகிறது. எனவே அங்கிருக்கின்ற இலங்கை மக்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை இலங்கை தூதரகம் விடுத்திருக்கிறது. இந்த அபாயகரமான பதட்டமான சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படை தயாராக இருக்கிறது. இதனால் எப்படியான தாக்குதல் எந்த நேரத்தில் நடத்தப்படும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர மெசேஜை நீங்கள் பாருங்கள், அவதானமாக இருங்க, அதில் கவனமாக இருங்க. இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டால் உங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கின்ற சைரன் ஒலிக்கும். இந்த சைரன் சத்தம் கேட்டால் நீங்கள் வெளியில் போகிறதோ அங்கேயும் நடமாடுவதோ தவிர்த்து விட்டு நீங்கள் பாதுகாப்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த பாதுகாப்பான இடங்களுக்குள்ளே போய் ஒளிந்து மறைந்து கொள்ளுங்கள். அப்படியானத்தான் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். எனவே எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். இஸ்ரேலை நோக்கி மத்திய கிழக்கு நாடு இப்போ பதட்டமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இந்த தாக்குதலில் இருந்து உங்களது உயிர்களை நீங்கள் காப்பாற்றி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கப்படுற அறிவுறுத்தலை நீங்கள் பின்பற்றி நடங்க அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேலில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்தினுடைய தூதுவர் நிமல் பண்டார சொல்லியிருக்கின்றார். இஸ்ரேல் நாட்டில் தொழில் வாய்ப்பு பெற்று சென்றிருக்கின்ற இலங்கை மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதில் இலங்கை தூதரகம், அங்கிருக்கின்ற தூதரகம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர அந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்றுங்க. அதே நேரத்தில் சைரன் ஒலி கேட்டால் நீங்கள் பாதுகாப்பான இடங்களை போய் ஒளிந்து மறைந்து கொள்ளுங்க அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கு நான் சொல்லி வைக்கிறேன். இந்த தகவலை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.